கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த 3 மாதங்களை கடக்க செய்து இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி விசேஷமாய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 37வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்த போகிறதான ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு அவர் செய்ய போகிறதான காரியம், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம், எப்படி இது ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற காரியம் இதுவரைக்கும் நடக்கலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியம் நடக்கலையே, படிப்பின் காரியங்களாய் இருக்கலாம், எதிர்காலமாய் இருக்கலாம், திருமண காரியங்களாய் இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபித்து கொண்டு தடைப்பட்டு பல வருஷங்களாய் இருக்கலாம். இதற்கெல்லாம் எப்படி காரியம் சாத்தியமாகும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளும் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இந்த 4வது மாதத்தில் அவர் காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு லெவலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது: உன் வழியை கர்த்தரிடத்துல நீ ஒப்புவி என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நாம் நம்முடைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, ஏதோ உலகம் போன போக்கில வாழாமல், ஏதோ உலகத்திற்கு ஏற்ற விதமாய் வாழாமல், ஏதோ ஆசபாசங்கள் அந்த காரியங்களுக்கெல்லாம் அல்லாமல், தேவனுக்கு ஏற்ற வழிகளிலும் அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்க வேண்டும். அதற்காய் நம்மளை ஒப்புவிக்க வேண்டும். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. அவனாலே தன்னுடைய ராஜாவினுடைய உணவினால் தன்னை தீட்டுப்படுத்தாமலும் எல்லா விதமான காரியங்களிலும் அவன் உண்மையாய் இருந்தான். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற காரியங்களா இருக்கலாம், அவனிடத்துல எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வழிகள் எல்லாம் தூய்மையாய் இருந்தது. அதனால் இந்த இடத்துல பார்க்க முடியாது, தானியேலுடைய காரியம் ஒரு ஜெயமாய் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வழிகளை இந்த ஆண்டவருடைய கரத்தில் அவருக்கு பிரியமாய் நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது தேவன் சில பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். 2வதாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷன் மேல் வைக்கிறதான நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். சில நேரம் நாம் மனம் உடைந்து நொந்து யாரும் இல்லாத ஒரு சில தனிமைகளை கொண்டு வரும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேகருடைய மனிதனுடைய வார்த்தைகளை நீ கேட்டு அவனை நம்பி அவனுக்கு பின்பதாக சென்று உன்னுடைய உள்ளம் உடைந்து போய் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பாயே. ஆனால் இன்றைய கர்த்தரனோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில அசாதாரண காரியங்கள், சில நன்மைகளை பார்க்க போகிறாய். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீ அவர் மேல நீ நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது இனி எல்லா காரியத்திலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல, இயேசுதான் எனக்கு எல்லாம், கர்த்தர் தான் எனக்கு எல்லா காரியங்களும் செய்வார் என்கிற நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சில தடைகளை கர்த்தர் இந்த நாளில் குடும்பங்கள்ல இருந்து மாற்றுகிறார். சில பாரம்பரியத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இதுவரைக்கும் சில ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற சில காரியங்கள் இன்றைக்கு சில குடும்பங்களிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த 4வது மாதம் அவன் காரியத்தை அவர் வாய்க்க செய்ய போகிறார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு.
அவர் மேல நம்பிக்கையா இரு. தானியேலை போல கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல ஹalleluya கண்களை மூடி ஹalleluya நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya எல்லாரும் கண்களை இருக்கிற இடத்துல ஹalleluya ஆண்டவருக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 4வது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறதான அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மாதத்தில் நீங்க சொல்லி இருக்கிறீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் ஹalleluya இவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திராத சில காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் குடும்ப வாழ்க்கையில, ஓ தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள்ல கர்த்தர் நீர் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக. நன்மைகளை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, விசேஷமா இந்த மாதத்துல எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். போக்குல வரத்துல கர்த்தருடைய கரம் இருக்கணும். இவர்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் என் கர்த்தருடைய கரமே இருந்து காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. அப்பா, இப்பொழுது சரீரத்துல பலவீனத்தோடு அப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவ கரம் வெளிப்படுகிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பலனை கிருபை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய வாழ்க்கையில சில புதிய நன்மைகளை கண்டடைய போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மைகளை கண்டடைய போகிறீங்க. அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய காரியங்கள் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.